ஸோ வார்ம் கிரீட்டிங்ஸ் டு another present here. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் போஸ்ட் மீன்ஸ் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் கொஷின் பேப்பர் வேணுமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அதை ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஷின் பேப்பர் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மாடல் கொஷின் பேப்பர் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சொல்லி நான் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ எந்த ஒரு டிலேலாம் நம்ம வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது என்னடா இவர் சார் மாதிரி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஆஸ் பர் மை எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 3-4 இயர்ஸாக நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்ருக்கேன். அவங்க எங்கே மிஸ் பண்ணுவாங்க, நல்லா நாலேஜ் இருக்கும், பட் வந்து அங்கே டெஸ்ட்டில் டெலிவரி ஆகாது. ஏன்னா வந்து நீங்கள் டெஸ்ட்டு போகிறது ஒரு சென்டருக்கு மீன்ஸ் உங்கள் இன்ஸ்டியூட்டோ இல்லை வெளியில் வேறு எங்கேயோ இருக்கும். பட் வந்து உங்கள் எக்ஸாம் நடக்கிறது ஒரு ஸ்கூலில் இருக்கலாம், அந்த பெஞ்ச் சரியாக இருக்கலாம், இன்விஜிலேட்டர் ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ரியல் டைமாக வந்து நம்ம டெஸ்ட் எல்லாம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம எந்த லெவலில் இருக்கோம், நம்ம இன்னும் எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் சொல்லிட்டு. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், ரியல் டைமில் சில பேர் டெஸ்ட் எழுதும்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா வந்து, ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட பர்சனலாகவே 1-2 பேர் சொல்கிறது என்னென்னா வந்து, நான் வந்து மாக் டெஸ்ட்டில் வந்து ரொம்ப டஃப்பாக கொஷின்ஸ் டஃப்பாக இருக்குது, இந்த அளவுக்கு டஃப்னஸ் வருமானு கேட்குறாங்க. உங்கள் இன்ஸ்டியூட் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி எதுக்கு அப்படி எடுக்கிறாங்கன்னா, அந்த லெவலுக்கு எடுத்தால் தான் நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்கனால தான் எடுக்கிறாங்க. பட் ஒரு ஜென்ரலாக ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர்ஸ் ஆஸ் பர் மை அனாலிசிஸ் ஒரு 10-12 இயர்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தா கொஷின் பேப்பர் செட்டிங் ரொம்ப அழகாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாருமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் வைப்பாங்க. ட்ரிக்கி கொஞ்சம் கொஷின்ஸ் இது மட்டும்தான் இருக்கும், எல்லாமே டஃப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த கொஷின் பேப்பர் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மொமெண்ட்டில் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயோ இல்லை கமெண்ட் பாக்ஸ், இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்லேயோ லிங்க் கொடுத்து வச்சுருப்பேன், கொஷின் பேப்பரோட லிங்க் கொடுத்து வச்சுருப்பேன். அந்த கொஷின் பேப்பரும் உங்கள் ரியல் டைம் நீங்கள் எப்படி ரியல் டைமாக ஒரு குரூப் 2 கொஷின் பேப்பர் ஃபேஸ் பண்ணுங்க அதே ஹார்ட்னஸ் அதே லெவலோட தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஸ் பர் த எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட ப்ரிப்பரேஷன் படி தான் எக்ஸ்பெக்ட் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நம்பலாம். நீங்கள் இதில் வாங்குகிற ஸ்கோர் வச்சு நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கலாம், நம்ம எந்த லெவலில் இருக்கோம், நம்ம இன்னும் எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும், எங்கே வந்து இன்னும் ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஃபர்ஸ்ட்டில் வந்து ப்ளீஸ் இந்த கொஷின் பேப்பர் நல்லா பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ஒன்ஸ் நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணி முடிச்சோடனே ஏதோ ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர்லேயே பார்த்துட்டு சால்வ் பண்ணுறதுலாம் வந்து அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய பேர் சோம்பேறித்தனத்துக்காக அப்படி பண்ணுறாங்க. அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது வந்து உங்களோட பெனிஃபிட்காக தான் நாங்கள் இவ்வளோ இனிஷியேட்டிவ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து அந்த கொஷின் பேப்பர் வந்து ஒரு நல்ல பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சு சீல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தோடனே வந்து அதே டைம் நம்ம எக்ஸாம் டைம் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அதே டைமில் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி கொஷின்ஸ் அட்டெம்ப்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். எப்படி நம்ம அங்கே எக்ஸாம் ஹாலில் ஃபாலோ பண்ண அதே ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஆன்சர் அப்படியே கொஷின் பேப்பரில் டிக் அடிக்கலாம் கூடாது. அது வந்து உங்களோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஓஎம்ஆர் ஷீட் நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரியல் டைமாக ஷேட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எங்கே டைம் லேக் ஆகுது, நம்ம இன்னும் எங்கெங்கே இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு நல்லாவே தெரியும். ஸோ ஆஸ் பர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஷின் பேப்பர் வந்து நானும் வந்து கொஷின் பேப்பர் வந்து அந்த லெவல் பார்க்கல, ஒரு கிளான்ஸ் தான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியல. பட் ஆல்மோஸ்ட் வந்து உங்களோட ரியல் எக்ஸாம் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொஷின் பேப்பர் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஆன் தட் டு சே திஸ். அதே மாதிரி உங்கள் ரெஸ்பான்ஸ் இந்த வீடியோவுக்கு கீழே கொஷின் பேப்பர் கண்டிப்பாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பார்த்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்து முடித்தோடனே அதை டவுன்லோட் பண்ணி தயவு செஞ்சு பார்க்காதீங்க, அது உங்களே சீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு பிரிண்டர் எடுத்து வச்சுட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ரெஸ்பான்ஸ் இந்த வீடியோ கீழே எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருது ப்ளஸ் இந்த வீடியோவுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருது இதை பொறுத்து தான் நான் வந்து ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். இது என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து எனக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் நான் நிறையா வந்து இங்கிலீஷ்க்கு போஸ்ட் பண்ணேன்.
டிஸ்பைட் என்னோடய ஒர்க் ப்ரெஷரில் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிகிற விஷயத்த நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் தெரியல எவ்வளோ பேர் அதை பார்க்குறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு என்னால் வியூ பண்ண முடியல. இந்த கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வரும், நம்ம இந்த லெவலுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கணும், நம்ம இங்கெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு அப்போ தான் அவங்களுக்கும் புரியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே நீங்கள் மட்டும் சால்வ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த நிறைய பேருக்கு அனுப்புங்க. அவங்களும் சால்வ் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்க்குறதோ ஸோ அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட். அது பொறுத்து கண்டிப்பாக இதுக்கான ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் ரொம்ப ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் கொடுத்துருவேன். ஸோ டோன்ட் வரி. அதே மாதிரி உங்கள் எக்ஸாமுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட். கொஷின் பேப்பர் லிங்க் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் கொஷின் பேப்பர் இதே மாதிரி எப்படி நீங்கள் உங்களோட குரூப் 2 எக்ஸாம் எழுதுறீங்க அதே அப்பீரியன்ஸில் இதுவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ரியல் டைமாக எழுதுகிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ விஷஸ் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் எக்ஸாம்ஸ். நல்லபடியாக காமாக எழுதுங்க. தட் இஸ் த ஒன். பாஸ் ஆஃப் ஃபெயில் நம்ம நல்லா எஃபர்ட் போட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்ம எல்லாமே கிளியர் ஆகிடுவோம்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய், ஹாவ் அ குட் டே.